ஹல்லேலூயா, praise the Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலும் உங்கள் அனைவரும் இந்த ஆராதனையில் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளை நீர் தந்ததற்காக நன்றி. ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவிலும் உண்மையிலும் மறைத்து எங்களை நீர் வழி நடத்தும். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய செவிகளும் உள்ளங்களும் நீர் பாதுகாத்து எங்களோடு நீர் பேசி தேவனே எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிய அற்புதத்தையும் அதிசயம் நீ செய்யும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதிகணமாகவே உமக்கே நாங்கள் செலுத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம எழுந்து நின்று ஆரம்ப பாடலை நாம் பாடுவோமாக. நாங்கள் பின்னே செல்ல வழி காட்டுவார். ஆட்டுக்காக மேய்ப்பர் ரத்தம் சிந்தினார். அதில் மூழ்கினோரே தூயராகுவார். பாவகுணம் நீக்கி முற்றும் ரட்சிப்பார். திவ்ய தூய சாயலாக மாற்றுவார். இந்த வேளையில் காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் செல்வோமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் அமரலாம், முழங்கால் படியிடலாம். சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த குற்றம் குறைகளும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அவர் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. Thank you, Jesus. Hallelujah.
Worship you, Lord. இந்த வேளையில் தேவனிடத்தில் நம் பாவ அறிக்கையை நாம் ஒன்றாக சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடனுமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். சுருக்க ஜெபத்துக்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? Let's stand for the collect. இந்த ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின் வரும் 19ஆம் ஞாயிறு திருத்துவம் 18 பெந்தெகோஸ்ட் 19 Trinity 18. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நீர் ஈவாக எங்களுக்கு அருளும் உம் மீதுள்ள விசுவாசத்தை பெருகச் செய்யும். நாங்களும் எங்களுக்கு பின்னானவைகளை விட்டுவிட்டு எங்களுக்கு முன்னாக இருப்பவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எதிர்நோக்கி உமது கட்டளைகளை பின்பற்றி நடந்து செல்ல கிருபை செய்யும். முடிவிலே நித்திய மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Oh, worship you, Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ மகத்துவர் தேவனே. நம்ம எழுந்திருப்போமா? Let's just stand. Let's just stand and let's invite the Holy Spirit come. பரிசுத்த ஆவியானவரே எங்களிடத்தில் வாருங்கள். You want to be filled by your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல ஆண்டவரே, அமர்ந்து இருக்கிற இடத்துல, நின்று கொண்டு இருக்கிற இடத்துல, ஆராதித்து கொண்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி முற்றிலுமாக எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Oh, praise you, Jesus. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். நிரப்பும் ஆண்டவரே, இப்பொழுது எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Oh, fill me Lord, fill me Jesus, fill me Holy Spirit. இப்பொழுது எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை தொழுது கொள்வோம். தேவ ஜனமே, we worship you Jesus, we praise your holy name. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய்,
குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தெய்வா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தெய்வா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தெய்வா, ஆனந்த களிப்பை தாரும் தெய்வா. புது கிருபை தாரும் தெய்வா, புது பலனை தாரும் தெய்வா. Praise you Lord. புது பலனை தாரும் தெய்வா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சத்தமாக பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஓ சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருத்த, குடும்ப உறவுகள் சீர் பொருத்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நாம் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய கிருபை, புதிய பலத்தை, புதிய கிருபை, புதிய பலம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தெய்வா, புது பலனை தாரும் தெய்வா. ஆம் ஆண்டவரே, எங்கள் பெரிய தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் ராஜா நீர் ஆண்டவரே. உடைய கிருபை இல்லாம நம்ம எங்க இருப்போம் ஆண்டவரே? Where will we be without your grace and your mercy? தேவனே, அழைத்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உயிரான தேவன் நீர் ஆண்டவரே, எங்கள் உயிரான தேவன் நீர் ஆண்டவரே. We worship you Lord, we worship you Lord, we worship you Lord. எங்கள் உயிரான உயிரான தேவன் ஆண்டவரே, எங்கள் உயிரான தேவன் நீர் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. We praise you Lord, we worship you Jesus, we worship you Lord, we worship you Jesus.
Thank you, Lord. Oh, worship you, Lord. நல்லவர் நீர் ஆண்டவரே. நாம் பாடும் மத்திய வச்சனமே. என் உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தி உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான்
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பனே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பனே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேய்ப்பனே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேய்ப்பனே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவர், யாரும் என்ன அறியல ஆண்டவர், தூக்கி வீசிட்டாங்க. என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய மனதை புரிஞ்சு கொள்ளவில்லை, அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, திருமணமாய் எத்தனையோ வருடங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஐயோ ஆண்டவரே, எப்படி என்ன சூழ்நிலையில சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகள். எத்தனை ஆண்டவரே, எத்தனை பேர்கள் ஆண்டவரே உம்முடைய தயவில்லாத படிக்கு ஆண்டவரே அவர்களுடைய பாவத்திலும் அவர்களுடைய சூழ்நிலையிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலுமே நீர் ஆண்டவரே அவர்கள் கூப்பிடாமல் இருக்கும் பொழுதும், அவர்கள் பேசாமல் இருக்கும் பொழுதும், அவர்கள் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நீர் ஆண்டவரே கரம் நீட்டி தொட்டு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே ஆண்டவரே. Lord, you are the Lord who brings the family together, Lord. யார் கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், கணவர் கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாதபடிக்கு காணப்பட்டாலும் ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் நீ சேர்த்து நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. We worship you, Jesus. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல மேய்ப்பனே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். Jesus, Jesus. ஆண்டவரே,
இந்த வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்குவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில சிக்கிக் கொண்டிருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகளை கடந்து கொண்டிருந்தாலும், யார் கைவிட்ட நிலைமையில காணப்பட்டாலும், தேவனே இப்பொழுது அவர்களை சந்தியும். இப்பொழுது அவர்களுடைய குடும்ப உறவுகளை சீர்படுத்தும் ஆண்டவர். இப்பொழுது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் தொட்டு, எந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரை இப்பொழுது அவர்களை நீர் உயர்த்தி வைத்து அந்த கண்மலை மேல் நிறுத்தி வையும் ஆண்டவர். எந்த குழப்பத்தின் ஆவி, எந்த பாவத்தின் ஆவி அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை அப்புறப்படுத்தி அவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவர். தேவனே, பிள்ளைகளும் பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். தேவனே, நீர் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தேவனே, அவர்களை வழி நடத்தும், அவர்களை தொட்டு ஆண்டவரே நீர் சுகம் தந்தருளும் ஆண்டவரே. Lord, bless them, Lord. Bless those who are hearing this message, those who are hearing this prayer. But today there will be a time, there will be a day of reconciliation, Lord. There will be a day, this will become the day of reconciliation. ஆமாண்டவரே, உறவுகள் சீர் பொருந்தக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று பிறக்கிறது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்று வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் கொலைசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 21 வரை. Today's scripture reading is taken from Colossians chapter 3 verses 12 to 21. வசனம் 12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கேட்கும்படி நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் எங்களோடு நீ இடைப்பட்டதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வசனத்தில் நிமித்தம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை கற்றும் ஆண்டவரே, கட்டி
எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையும் எழுப்பும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். செவிகளையும் உள்ளத்தையும் ஆயத்தம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்று பிரசங்கத்தில் குடும்ப வாழ்க்கையை குறித்து நான் ஒரு சில காரியங்களை பேசப் போகிறேன். குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் என்ன செய்தாருன்னா, அவர் பிரசங்கம் ஒரு குடும்பத்தின் நிமித்தம் கணவர் மனைவி எப்படி சந்தோஷமாக வாழணும், குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் என்று அவர் பிரசங்கித்த பிறகு ஒரு சின்ன வுடன் கிராஸ் அவர் எல்லாருக்கும் தம்பதிகளுக்கு முக்கியமாக வர சொல்லி கையில் கொடுத்தாங்க. அது கொடுப்பதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் இதை வாங்கிக்கிறதுக்கு முன்பாக இதை நீங்கள் வாங்கின பிறகு எந்த அறையில், உங்கள் வீட்டில் எந்த அறையில் நீங்கள் ரொம்ப சண்டை போடுறீங்களோ அந்த அறையில் நீங்கள் அதை மாட்டி வைங்க. அதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த பிரசங்கம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரணும். அது நிமித்தம் நீங்கள் சண்டை போடாமல் இருங்க என்று சொல்லி அவர் அந்த ஒரு வுடன் கிராஸ் எடுத்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்த இருக்கையில் ஒரு சகோதரி அவருக்கு மத்தியில் வந்தாங்க. சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒன்று போதாது. உனக்கு ஒன்று போதாதம்மா? சரி அம்மா, எனக்கு ஒன்று போதாது பாஸ்டர், எனக்கு 5 தாங்க என்று அந்த சகோதரி சொன்னாங்க. ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு 4-5 வயசு பிள்ளை, அது ஒரு தப்பு பண்ணிட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்கல. அந்த பிள்ளை என்னன்னா, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நீ அந்த மூலையில் உட்காந்து சாப்பிடு, நீ இப்போ நம்ம கூட சேர்ந்து சாப்பிட முடியாது, அந்த மூலையில் உட்காந்து நீ சாப்பிடு, உன்னோட ஆகாரத்தை எடுத்து அந்த மூலையில் அந்த டேபிளில் வச்சுருவோன்னு. அந்த பொண்ணு அங்கே போச்சு. அது அப்படியே அந்த ஆகாரத்தை பார்த்துட்டு அது அப்படியே ஆத்திரத்தோடு, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு ஒரு மூலையில் என்னை சாப்பிட வச்சுட்டீங்க, இந்த ஆத்திரத்தோடு. அதே நேரத்தில் அதுக்கு பிடிக்காத காய்கறிகள் எடுத்து வச்சுட்டாங்க, பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. எடுத்து வச்ச கடை இந்த பிள்ளை அப்படியே கரங்களை இப்படி எடுத்து அது ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. அது என்ன ஜெபம் பண்ணுச்சுன்னா, ஐ தேங்க் லார்ட், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிட்டு ஜெபிக்குது. அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வீட்டில் தான் நடக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களோட சண்டை போடுறது, பெற்றோர்கள் பிள்ளைகளோட சண்டை போடுறது, கணவர் மனைவியோட சண்டை போடுறது, மனைவி கணவரோட சண்டை போடுறது, இது சகஜம், குடும்ப வாழ்க்கையில் சகஜம். கணவர் என்ன பேசுறாருன்னு மனைவிக்கு புரியாது. மனைவி எப்ப பேச்சை நிப்பாட்டுவாங்கன்னு என்று கணவர் காத்து கொண்டு இருப்பாரு. ஏன்னா பிள்ளைங்க இது நடுவில் மாட்டிக்குவாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க சாண்ட்விச் மாதிரி நடுவில் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு புது லாங்குவேஜ் இருக்கும், அவங்களும் ஏதாவது பேசுவாங்க, பெற்றோர்கள் ஆத்திரப்படுவாங்க, வீட்டில் பிரச்சனை உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது வரலாறுலேயே குடும்பம் தான் ரொம்ப பழைய செல் குரூப் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பிக்கிறது குடும்பத்தில் தான். எல்லா காரியங்களும் ஆரம்பிக்கிறது அந்த குடும்பத்துக்குள்ளதான். ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளதான் ஆராதனை, அந்த குடும்பத்துக்குள்ளதான் பைபிள் படிக்கிறது, ஜபிக்கிறது, இதெல்லாம் அந்த குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்திலேருந்து அது வரும். ஆனால் அதே வேளையில் ஒருவருக்கொருவர் அந்த குடும்பத்தில் நம்ம தங்குறோம், வளர்கிறோம், பல வருஷம் அங்கேயே இருக்கிறோம், கட்டலில் படுக்கிறோம், ஒன்றாக ஒரே ரூம் ஷேர் பண்ணுறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம். இந்த மாதிரி நம்ம வளரும் பொழுது என்ன நடக்கும்னா, குடும்பத்துக்குள்ள எங்கேயும் பார்க்கல, குடும்பத்துக்குள்ளே தான் பெரிய தகராறு நடக்க வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய தகராறுகள்
ஏன் அங்கே நடக்குதுன்னா எவ்ரிடே பார்க்குறோம். கணவர் மனைவி ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க, பிள்ளைகள் இவர்களை பார்க்குறாங்க. எல்லாரோட குணாதிசயம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்குது. அவர்கள் தேவைகளும் நாளுக்கு நாள், எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? பிரச்சனை உண்டாகும். ஆனால் அதெல்லாம் சகஜம். ஆனால் பிரச்சனை கூட 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 சில சமயத்தில் என்ன நடக்குதுன்னா பெரிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் அது குடும்பத்துக்குள்ள நடக்குது. அது ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் மத்தியில் நடக்குது நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், வேதாகமத்தை அறிந்த பிள்ளைகள் அவரோட வீட்லேயும் இது நடந்து கொண்டு இருக்குது. I want you to know that many Christian families are living in hurts inside the house. வீட்டுக்குள்ளேயே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை, ஒருவருக்கு ஒரு முகத்தை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது வாழ்க்கைக்கு அது நல்லதல்ல. வெறுப்பாக மாறும், ஆத்திரம் பெரும் கோபமாக மாறும். பிறகு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அது உண்டாகும். இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு living in peace and happiness with our loved ones. Living in peace and happiness with our loved ones. எங்களுடைய பிரியமானவர்கள் மத்தியில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்வது. பிரியமானவர்கள் மத்தியில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்வது. உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ் வித் மீ டு கொலோசியன்ஸ் சாப்டர் 3. இங்க கொலோசியர் அதிகாரத்தில் பவுல் அவர் இந்த கொலோசியர் சபைக்கு அவர் ஒரு சில காரியங்களை எழுதுகிறார். முக்கியமாக மனித குணாதிசயங்களை குறித்து அவர் ஒரு சில காரியங்களை எழுதி அவர் ஒரு தராசை எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார் என்றால் 2 காரியங்களை அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். முதலாவது 5வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பிரதர். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவயங்களை அழித்து போடுங்கள் என்று இங்க ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறார். Put to death therefore what is earthly in you. உங்களுடைய அவயங்களை நீங்கள் அவிழ்த்து போடுங்கள், சுட்டெறிங்கள், கொன்று போடுங்கள் என்று இங்க 5வது வசனத்துல சொல்லி இங்க 12வது வசனத்துல இப்படி சொல்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இங்க தேவனான தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி இந்த காரியங்கள் சொல்லி இதை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். 2 காரியங்கள். ஒரு காரியத்தை நீ தரித்து கொள்ள கூடாது, நீ அதை அழிக்கணும் என்று சொல்லுறாரு. ஒன்னொன்னு காரியத்தை நீ அதை தரித்து கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும் என்று இங்க ஒரு தராசை அவர் ஒப்பிட்டு அவர் பார்த்து சொல்கிறாரு. He is weighing out 2 kinds of lifestyles, 2 types of attitudes, 2 types of characters and 2 types of ways of living, and he compares both of it. இந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது நம்ம யோசிப்போம், யோசிக்க வைக்கிறார். நமக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் இம்மட்டும். How are we? This brings me to my first point. என்னோட முதலாவது பாயிண்ட் don't allow ungodly nature to control you. Do not allow ungodly nature to control you. Throw them away. ஆண்டவருக்கு அருவருப்பான தன்மை உங்களை ஆட்கொள்ள அனுமதிக்காதீர்கள். ஆண்டவருக்கு அருவருப்பான தன்மை உங்களை ஆட்கொள்ள நீங்கள் அனுமதிக்காதீர்கள். Do not allow it. அதை வீசி போடுங்கள். Let it go. Throw it away. முதலாவது பார்ப்போமா?
5வது வசனத்தை நாம் வாசிப்பது கேட்போம் மறுபடியும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள் சொல்லி இங்க அவர் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை என்று ஒரு சில காரியங்களை அவர் சொல்கிறாரு. He says over here, put to death sexual immorality, impurity, passion, evil desire, covetousness. இது எல்லாமே விக்கிர ஆராதனைக்கு பொறுத்து என்று அவர் சொல்லுகிறாரு. அவர் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், நமக்குள் இம்மட்டும் இந்த பாவ தன்மைகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு, நீ ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை அறியாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்குள் இம்மட்டும் இந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறது. அதுதான் ஆதாமின் பாவம். ஆதாமின் பாவம் என்னவென்றால், அவன் கீழ்ப்படியாம, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் பாவத்தை விழுந்ததால நமக்குள்ளும் அந்த பாவம் இருக்கிறது, பாவம் செய்ய தன்மை இருக்கிறது. அந்த பாவம் தான் இத்தனை காரியங்களை நமக்குள் இருந்து அது வெளிப்படுத்தும். தொடர்ந்து 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். பாருங்க, அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் தூஷணம், வம்பு வார்த்தைகள். வம்பு வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவர் சொல்ற வம்பான வார்த்தைகள் என்று இங்க அவர் இன்னும் அவர் வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். Paul speaks of such anger, wrath, malice, slander, obscene talk. இந்த காரியங்கள், இந்த பாவங்கள் நமக்கு உள்ளான காரியங்களாக காணப்பட்டா, வெளிப்படையாக இந்த காரியங்கள் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலிருந்து புறப்படுகிறத வார்த்தைகள் தூஷணமும் வம்பு வார்த்தைகளாக அது காணப்படும். That means what? We will be not people of peace but people of havoc. வம்ப தேடி போவோன்னு பாடி சின்ன வயசு சொல்லுவாங்க, டே வம்ப தேடி போகாதடா, யூனோ. அப்போ நம்ம டைலாக் விடுவோம்ல, நம்ம வம்ப தேடி போக மாட்டோம், ஆனால் வந்த வம்ப விட மாட்டோன்னு. அந்த மாதிரிலாம் சினிமாவில் பார்க்குறதுக்கு ஓகே, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது நல்லதில்லை. உண்மையான வாழ்க்கைக்கு நல்லது இந்த அப்புறமேல சொல்கிறேன். ஆனால் நமக்குள்ளற இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான கசப்புகள் இருக்குது. See, Paul wants the believers. இங்கே கொலோசு சபைக்குள்ளவர்கள்கிட்ட சொல்கிறாரு, உன்னோட மனசில் தான் இந்த மாதிரியான பாவ காரியங்கள் இருக்க முடியும், இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்க முடியும், இந்த மாதிரியான வலி இருக்க முடியும், பொறாமைகள் இருக்க முடியும், பழிக்கு பழி இருக்க முடியும். அண்ட் 2 வாரங்களுக்கு முன்பாக இதை குறித்து நான் பேசினேன். கயேனும் ஆபேலும், இந்த கதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், எப்படி கயேனும் ஆபேலும் சகோதரர்கள், முதல் உலகத்தில் பிறந்த முதல் சகோதரர்கள். இவர்கள் மத்தியில் என்ன நடந்ததுன்னா, கயேன் ஆபேலை பட்டு பொறாமை கொண்டு 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 பார்த்து 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 ஆத்திரம் அடைஞ்சு பல வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சு பொத்துன்னு வச்சு அவன் என்ன பண்ணான், கடைசியில் அவன் தம்பியே அவன் கொலை பண்ணான். The first family, the first offsprings of this world, it started out with murder. அது கொலையில் உண்டானுச்சு. ஏன்னா அவர்களுக்கு உள்ளர பிரச்சனை இருந்தது. சின்னவனுக்கு இருந்தால் இல்லை, ஆனால் பெரியவனுக்கு இருந்தது. பெரியவனுடைய மூத்தவனுடைய காயனுக்கோட இருதயத்தில் அவனோட தம்பியை பார்த்து அவனுக்கு ஆத்திரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்த அந்த ஆத்திரம் ஒரு நாள் அவனோட உயிரை எடுக்க அது வகை தேடினது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வாசல் அருகே பிசாசு
அவன் காத்து கொண்டு இருக்கிறான் உன்னை முழுங்க. sin is crouching at your door. Be careful. இதை நான் ஏன் சொல்றேன்னா, குடும்பத்தில் நம்மளுடைய குடும்பத்தை காக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலுமே பிரச்சனைகள் குடும்பத்தில் வருங்க. there will be problems in the family. ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம சீக்கிரமாக நம்ம சமாதானத்துக்குள் வராமல் இருந்தா அது வளர ஆரம்பிக்கும். husbands and wives not speaking to each other. கணவர் மனைவி, எனக்கு தெரியும் சில பேர் அவங்க ஆராதனை பண்ணுவாங்க, சபையில் நின்று நல்லா அழுது அவங்க அப்படியே ஆராதனை நாயகன் பாடுவாங்க, முன்னுக்கு நற்கன் எடுக்க வருவாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல் கப்பல். ஆனால் வீட்டில் பல மாதம் ஒருவருக்கு ஒரு பேசிக்கவே மாட்டாங்க. they have such problems. they cannot forgive each other. ஏன் pride, ரொம்ப ஈகோ ரொம்ப அவ்வளோ பெருசாக இருக்கும். they cannot look at each other. பேசுறதுக்கு தெரியுமா, பிள்ளைகிட்ட பேசி அப்பா கிட்ட பேச சொல்லுவாங்க, அப்பா பிள்ளைகிட்ட பேசி மனைவி கிட்ட பேச சொல்லுவாங்க. இல்லை பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் தெரியுமா அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. This is happening. This is happening in Christian homes. கிறிஸ்துவ வீடுகளில் இது நடக்குது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோட வீட்டிலேயும் நடக்குது. ஆனால் சபைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளோட வீட்டில் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. அது என்ன நடக்கும்? நாளுக்கு நாள் தர்க்கம் கூட 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 இவங்க ஒரு பெட்ரூமில் படுப்பாங்க, அவங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பெட்ரூமில் படுப்பாங்க, அதுக்கப்புறம் பேசிக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அது அப்படியே போய் 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 ஒரு நாள் அது விவாகரத்தில் முடியும். You will come to divorce because they don't understand each other. They stop loving one another. ஒருவருக்கு ஒரு நேசிக்கிறதை அவங்க விட்டுட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சிறு வயதாக இருக்கும் பொழுது அவங்க கையில் பிடிச்சிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்ற காரியங்களை இவங்க கீழ்ப்படிவாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகு நீ என்ன சொன்ன நான் என்ன கேட்க? அம்மா பேசுவாங்க, மா இங்க வாமா, 10 தடவை கூப்பிடுவாங்க, 10 தடவை காதலே உழுவாது. அவங்க சொந்த விஷயத்தை பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஏன்? why? Because I am my own person right now. Why must I listen to you? I am earning. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல வயசு இருக்குது, உங்க பேச்சை நான் ஏன் கேட்கணும்? சில பேர் அப்பதான் டீனேஜர்ஸா இருப்பாங்க, அவங்களே அப்பா அம்மா பேச்சை மதிக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்கள்ல. அவங்க இந்த மாதிரி போய் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க மாத்தாம இருந்தாங்கன்னா இப்போ ஒரு நாள் அவங்க சொந்த வழி அவங்க பார்த்து போயிடுவாங்க. அவங்க பார்த்துட்டு போகிறது ஒன்றுங்க, எல்லாரும் அவங்க வழியில் தான் போகணும். ஆனால் கசப்பில் அவங்க போவாங்க. they will live in bitterness. why? because அவங்க நினைப்பாங்க, ஓ என் அப்பா அம்மா எனக்கு இது செய்யலை, என் அம்மா எனக்கு இது செய்யலை, என் அப்பா எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, என் கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னுடைய படிப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. பெற்றோர்கள் அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு உனக்கு செய்யணும், நீ எப்படி இந்த மாதிரி இருக்கிற, நான் தான் உனக்காக எல்லாமே செஞ்சிட்டேனே. அவங்க அவங்கள டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ நடுவில் பிசாசு உட்காந்து கைத்தட்டி, ஆஹா ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம் அப்படியே கண்ணுக்கு முன்பாக அப்படி பிரிஞ்சு போகுதே என்று அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உடைய வசனம் இங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது அதிகாரத்திலிருந்து 21வது வசன 18வது வசனத்திலிருந்து 21வது வசனத்துல பவுல் என்ன சொல்கிறார் என்று நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நான் உங்களோட சொல்றேன், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்தணுங்க. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை நம்ம கட்டுப்படுத்தாது நம்ம இருந்தோம் என்றால் அது கயன் உடைய பாவம் போல அது மாறிடும். கயனோட பாவம் அவனோட சகோதரன் அவன் ஒரு நாள் திட்டமிட்டு அவன் கொன்றான். எத்தனை வாட்டி நம்மளோட இருதயத்தில் அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். பவுல் மட்டும் சொல்கிறாரு,
கொலோசர் 3வது அதிகாரம் 18 21 வாசிப்பது கேட்போமாக. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மறுபடியும் படிங்க. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 20 21 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். Wives, submit to your husbands as fitting in the Lord. மனைவிகளே, கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். It's not a different thing. The family is an institution by God. ஆண்டவர் குடும்பத்தை அவர் உண்டாக்கினவராக இருக்கிறாரு. சபையை உண்டாக்கினவர். சபை மணவாட்டினா கர்த்தர் மணவாளனாக இருக்கிறாரு. அதே போல இங்க உங்க வீட்டிலும் மனைவிகளே, உங்களுடைய கணவர் அவர் கர்த்தர் அல்ல. கர்த்தர் போல அவர் பரிசுத்தரும் அல்ல, அவர் பெர்ஃபெக்டும் இல்லைங்க, பரிபூர்ணமானவரும் இல்லை. ஆனா நீங்க பரிபூர்ணமா இருக்கிறீங்களா? Are you perfect? So if you are not perfect, then your husband isn't perfect either, right? So firstly இங்க அவர் சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அதே அவர் சொல்றாரு, husbands love your wives, do not be harsh with them. உங்களுடைய மனைவிகள் இடத்துல நீங்க கடினமாக இருக்காதீர்கள், கசந்து கொள்ளாதீர்கள் என்று இங்க சொல்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். Because they have a certain limitation. அவங்களுக்கும் பலவீனங்கள் உண்டு. கணவர்களுக்கு அவர்களுடைய பலம், சரீரபூர்வமான பலம் அவர்களுக்கு பலனாக இருக்கலாம். ஆனா மனைவிகளுக்கு அவர்களோட பேச்சு தான் பலம். கணவர்களால் பேச முடியாட்டி ரொம்ப ஆத்திரமாயிட்டோம், ரொம்ப டென்ஷன் ஆக்குற நீ என்ன. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள். Because they love you. உங்களுக்கு அவர்கள் உயிர் கொடுத்து வளர்த்து படிப்பு கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து வீடை கொடுத்து எத்தனையோ காரியங்களை உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இடத்துல நீங்க எப்படி அவமரியாதையா நீங்க நடந்து கொள்ள முடியும்? How can you be disrespectful to them? They are your parents, you know. You must love them and be respectful to them. Listen to them. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். Fathers, don't provoke your children lest they be discouraged. பெற்றோர்கள் நீங்க உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க படிக்கிற காலத்துல அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு பொறுப்பு இருக்கோ, அவங்க வளர்ந்த பிறகும் அவங்கள கரை சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அதுக்கு பிறகும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து நீங்க ஓட முடியாதுல்ல. You have a responsibility too. ஆனா இது எல்லாவற்றும் கணவர் மனைவி பிள்ளைகள் அவர்கள் வளர்ச்சி பிதாக்கள் பிள்ளைகள் இதுக்கு நடுவுல நீங்க ஆண்டவரை முன்பாக வைக்க வேண்டும். You have to have Jesus Christ in the center, because then without Jesus there is no accountability. Without Jesus there is nothing. Because these are the things நீங்க say இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்ன காரியங்கள், these are the things that breaks a family unit. பொறாமை, கோபம், எக்ஸ்பெக்டேஷன். ஓ அவங்களுக்கு சரிங்க எனக்கு செய்யல, அவங்க அந்த அப்பாவை பாருங்க இவங்களை பாருங்க அவங்கள பாருங்க, ஏன்னா என்னோட அண்ணன் பிள்ளைங்களை பாருங்க என் கசின்ஸை பாருங்க இவங்களை பாருங்க. You always compare and it breaks the family. Have your family centered in Christ. ஏன்னா பிசாசுக்கு இது பிடிக்காது. ஆண்டவர் நடுவில் நிறுத்தி வச்சிங்கன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு என்னன்னா நீங்க என்ன பண்ணணும்னா
Okay, the devil wants you to be on your own, to be angry, to be self-righteous, to hold on to your pride. But ultimately he wants to ruin you and your family. பிசாசுக்கு நீங்க கோபத்தை வச்சிருக்கணும், நீங்க சுய நீதிமானா இருக்கணும், என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ ஏன் விட்டு கொடுக்கணும், நீ நெல்லு, நீ பேசு என்று அப்படியே உங்களை வகை தேடி காதில் ஓதி கொண்டே இருப்பான். ஆனா அவன் உங்க நண்பனே இல்லை. எப்படியாவது உங்க குடும்பத்தை ஒட்டச்சி செதறி சுக்கு நூறா ஆக்கணும்னா வகை தேடுவான். டோன்ட் அலோவ் ஹிம். அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதுங்க. டூ நாட் அலோவ் ஹிம். ஆமென். அப்பால போய் சாத்தான்னு சொல்லுங்க. வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெபிங்க. வீட்டில் பிரச்சனைய சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதை நீங்க ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகணும். So that's my first point. Don't allow ungodly nature to control you. ஆண்டவருக்கு அருவருப்பான குணாதிசயம் உங்களை ஆட்கொள்ள நீங்க அனுமதி கொடுக்காதங்க. அதை அப்படியே வீசிடுங்க. இரண்டாவது காரியத்தை பார்ப்போமா? Allow godly nature to fill you. Keep them close to you. ஆண்டவருக்கு பிரியமானதை, அவருடைய வழிகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கனிகள் உங்களை நிரப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணுங்க. Keep them close to you. பக்கத்திலே வச்சுக்கோங்க. 12வது வசனத்தை வாசிப்பது கேட்போமா? Can we see Colossians 3 verse 12 and 13? படிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்க பாருங்க, இங்க அந்த ஒன்னொன்னு பக்கம் அந்த திராசுல பார்க்கிறோம். இங்க அவர் சொல்றாரு, நீ எப்படி வாழக்கூடாது, ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கக்கூடாது, உங்க குணாதிசயம் இப்படி இருக்கக்கூடாது என்று இங்க பார்த்த பிறகு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிற. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இருதயத்தையும் compassionate hearts, தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. See, he is saying for you to have kindness, humility, meekness and patience. நீங்க தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவனுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள். So now he is saying how you should be as children of God. எப்படி நீங்க ஆண்டவர் பிள்ளைகளாக நீங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாத்து நீங்க வாழ வேண்டும் என்று நீங்க சொல்கிறாரு. Because firstly he calls us. அவர் எப்படி அழைக்கிறார் என்று நீங்க முதல்ல பார்க்கணும். அவர் எப்படி அழைக்கிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen by God. Because that is the standard that you need to understand that where you are, what's your identity. நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர். அதன் நிமித்தம் அதன்படி நீங்கள் உருக்கமான இருதயத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல ஏதாவது பிரச்சனை ஏதாவது மன வருத்தம் அவங்கள நீங்க ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்க அவங்கள மன்னித்து வாழ்வதுதான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். You see, this is the most hardest thing. But here God commands us to live in such a way because we follow such a God. We follow such a wonderful God. ஆண்டவர் இம்மட்டுமான ஒரு ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி நாம் அவரை தொழுது கொள்கிறோம். Paul tells us that we should have a nature of God. This is God's nature. இதுதான் ஆவியின் கனிகள். அவர் நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். நிறைய பேர்
மன்னிக்க முடியாத தன்மையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய சொந்த சாயல் யோசனையிலேயே அவர்கள் இருந்து மற்றவர்களுடைய ஆலோசனையிலே அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5-8 என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5-8 வாசிப்பது கேட்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். See, here the author of Proverbs, இங்க சாலமன் அவர் மகனுக்கு எழுதுகிறாரு, மகனே நீ உன்னோட சுய புத்தியில நீ சாயாத, உன் சுய புத்தியில நீ சாயாத, ஆனாலும் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நீ நம்பிக்கையா இரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. உன்னுடைய சுய புத்தியின் மேல் நம்பிக்கையாக இருக்காதே, உன் இருதயம் உன்னை வழி நடத்துவபடி நீ நம்பிக்கையாக இருக்காதே, நீ கர்த்தர் மேல நம்பிக்கையாக இரு. உன் வழிகளில் எல்லாம் in all your ways அவரை நீ நினைத்துக்கொள் என்று இங்கு சொல்கிறாரு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். சோ கரடு முரடான பாதைகளில் நம்ம நடந்து சென்றாலும் நம்ம ஆண்டவருடைய சுயத்தின் மேல் நாம் சாய்ந்தோம் என்றால், ஆண்டவருடைய வழிகளில் நாம் சாய்ந்தோம் என்றால், ஆண்டவர் நம்மளுடைய பாதைகளை செவ்வையாக்குவார். 7-8 வாசிங்கள. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நிறைய பேர் அவர்கள் தன்னை தாமே பெரிய ஞானிகள், எனக்கு எல்லாம் தெரியும், யூ டோன்ட் டெல் மீ என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளோட பேச்சை கேட்க மாட்டாங்க. ஐ நோ, ஓகே, ஐ நோ வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ, உனக்கு என்னன்னு எனக்கு தெரியும், கேளுங்க. இல்லை, ஐ நோ, யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ, ஐ அம் யுவர் ஃபாதர். தட் இஸ் ராங். பிள்ளைங்க கூட நீங்க என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, எனக்கு தெரியும், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு என் வாழ்க்கையை பார்த்து போக தெரியும், நீங்க என்ன என்கிட்ட சொல்றீங்க? இட்ஸ் a very wrong thing. God dislikes it. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Be fearful of God. Be fearful of God. அது உன் வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். So biggest problem is we start to think that we are able to take matters into our own hands. My decision is the best decision. நான் எடுக்கிற முடிவு தான் அதான் பெஸ்ட். அதுக்குன்னு 4 பேர் வச்சிருப்போம், 4 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துலும் 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேர் நம்ம நண்பர்களாக வச்சிருப்போம். அவங்க உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை சங்கமா இருப்பாங்க. நீங்க யாருக்கு அடிக்கிறீங்களோ இல்லை, உங்க போதகருக்கு அடிக்க மாட்டீங்க, நல்ல ஆலோசனை சொல்வதற்கு நீங்க அடிக்க மாட்டீங்க, அவங்கள அடிச்சு கேட்பீங்க, என்னம்மா இந்த மாதிரி நடக்குது வீட்டில் ஒன்று தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, ஆமாவா, நீ மூஞ்சி கொடுக்காத தெரியுமா, நீ எப்படியாவது தெரியுமா, நீ தான் ரைட்டு நில்லு, நீ யாரு, உனக்கு யாருன்னு தெரியுமா, உனக்கு நீ கவலைப்படாத, ஓகே, உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ அப்படியே நில்லு. அவங்க என்ன பேச நீ என்ன சொல்ல? இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா தெரியுமா, உங்களுக்கு எதிரியே தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆலோசனை சங்கத்திலிருந்து விலகுங்க. மூவ் அவே ஃப்ரம் அன்காட்லி பீப்புள். ஏன்னா அவங்களுடைய குடும்பமே நல்லா இருக்காது, உங்கள் குடும்பத்தையே பிரித்து விட்டுருவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட சுய புத்தியில் சாய்ந்து கொள்ளாதுங்க. ஆண்டவர் உடைய திருவசனத்திலும் ஜெபத்திலையும் நீங்கள் தரித்து கொள்ளுங்க. ஸோ எப்படி நம்ம சமாதானத்தோடு வாழ்வது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வது? ஹவு கேன் வி தென் லிவ்? ஹவு கேன் வி வாக் ரைட் பிஃபோர் காட்? நம்மளுடைய வாழ்க்கை சரி பாஸ்டர், மட்டும் நான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் எப்படி மாற்றிக்கொள்வது?
எப்படி என்னுடைய உறவுகளை ஸ்திரப்படுத்துவது முடியுங்க. முதலாவது, don't hold their past mistakes against them anymore. ஒருவர் மேல் உங்களுக்கு வருத்தம் இருந்ததுன்னா அவங்களுடைய பழைய குற்றங்களை அவர்களுக்கு எதிராக நீங்க வைத்துக் கொள்ளாதீர்கள். do not hold it anymore. சில பேர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, யாராவது தப்பு பண்ணாங்கன்னா 10 வருஷம் ஆனா கூட அந்த தப்பை திருப்பி சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா இப்போ இந்த மாதிரி நீங்க செஞ்ச, அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க நான் மன்னிச்சிட்டேன், மறக்கவே மாட்டாங்க. அது திருப்பி 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 தேஞ்சு போகிற ரெக்கார்டை சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது விடணும். டோன்ட் ஹோல்ட் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அகெயின்ஸ்ட் தெம் எனிமோர். ரெண்டாவது, ஹம்பிள் யுவர் செல்ஃப். உங்களை தாழ்மைப்படுத்துங்க. நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துறதுனால எதுவும் போக போகிறது இல்லைங்க. பெருமை அது அழிவுக்குரியது, தாழ்மை அது ஆண்டவர் பாராட்டக்கூடியது. தாழ்மைப்படுத்துங்க. ஹம்பிள் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் சோ பிக். ஆண்டவர் தான் பெரியவர். ஆமென். ஹம்பிள் யுவர் செல்ஃப். மூன்றாவது, பி மீக் அண்ட் பேஷண்ட் வித் ஒன் another. ஒரு சாந்தத்தோடும் நீங்க பொறுமையோடும் இருங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான், குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். ஆனா சாந்தமா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அப்படியே ப்ளோ அப் பண்ணி அப்படியே வீடே ஒல்கினோ அப்படியே விட்டுச்சு பிளேட்லாம் பறந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்குரியது இல்லைங்க. fit of rage is not of God. meekness, be patient. சமாதானமா இருங்க, சாந்தமா இருங்க. bear with each other's weaknesses and characters. ஒருவருடைய பலவீனத்திலும் குணாதிசயத்தையும் நீங்க கொஞ்சம் தாங்குங்க. பிகாஸ் அவங்க உங்களை மாதிரி இல்லை. நீங்க பேசுறது மேபி அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். நீங்க கொஞ்சம் பேஷண்டா இருங்க. bear with them. அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமா தான் இருக்கலாம். கணவர்கள் சில சமயத்தில் கடைக்கு போவாங்க, இதை வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்க, திடீர்னு ஃபோன் அடிச்சு எஸ்எம்எஸ் பண்ணி இதை வாங்குங்க இப்போ சீக்கிரம் இதை வாங்க. அப்போ அவங்க குழம்பி போய் இதை வாங்காம அதை வாங்காம தெரிஞ்சதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு எடுத்து விற்கும் போது, புளி வாங்கினீங்களா, எல்லாத்தையும் வாங்கினீங்க, அதை நீங்க வாங்கலையே என்று சொல்லி அவங்களுடைய மண்டை சுத்த வச்சு பெரிய பிரச்சனை உண்டாகும். we should not do that. we should not do that. அதுக்கப்புறம் கணவர்கள் மனைவியை பார்த்து, என்ன சமைச்சிருக்கிற, இதை சாப்பிட்றது போல இருக்காது, என்னது என் அம்மா சமைக்கிறது மாதிரியா இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மனைவி ஏசிட்டாங்களே. இப்போ கணவர் பேக் டு பேக் மறுபடியும் அது கொடுக்கணும்ல. அதான். ஆனா அதுவும் நல்லது இல்லைங்க. உங்க அம்மா சமைக்கிறது போல உங்க மனைவி சமைக்க மாட்டாங்க. அப்படியும் கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க சமைச்சு கொடுங்க. இல்லாட்டி அவங்களோட டேஸ்ட்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க, அழகா செய்வாங்க. we must bear with each other's weaknesses. பிள்ளைங்க மேல ரொம்ப ஹார்ஷா இருக்காதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தானே, அவங்கள நம்ம தாங்காம யாரு தாங்குவா? அவங்க சேர குற்றம் குறைங்களை நம்ம தாங்காம யாரு தாங்குவா? அவங்க என்ன வயதானாலும், அவங்களுக்கு 20 வயசானாலும் 25 வயசானாலும் 30 40 வயசானாலும் நம்ம பிள்ளைங்க தான். நம்ம தாங்கணும். பிள்ளைங்க பெற்றோர்களை தாங்கணும். உங்களுக்கு என்ன வயதானாலும் அவங்க உங்க பெற்றோர்கள். அவமரியாதையாக பேசக்கூடாது, நடத்தக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனப்பண்ணுவாயாக என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம கடைபிடிக்கணும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்களுக்கு அந்த கனத்தை நம்ம கொடுக்கணும். ஆமென், ஆமென். ஐந்தாவது, truly forgive them for their mistakes. உண்மையாகவே அவர்களுடைய தப்பு பிழைகளை மன்னிக்கணும். You must truly forgive. சும்மா வாயால I forgive you la, okay no problem. அதுவும் நீங்க வாயால I'm sorry சொல்லக்கூடாது. மனதில் இருந்து நீங்க சொல்லணும் I forgive. This is a human relationship. காயன் ஏன் ஆபேலை கொன்னா? அவனா மன்னிக்க முடியல. ஆபேலை ஆண்டவர் அவன் மேல பிரியமா இருந்தது, அவனா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆபேலை மன்னிக்க முடியல, திட்டமிட்டு கொலை செஞ்சான். ஆனா நம்ம மன்னிக்கணுங்க. இல்லாட்டி பாவம் நம்ம வாசப்படியில படுத்திருக்கோம்.
we must forgive others. பிறரை மன்னிக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற மன்னிக்க மாட்டோமா? மன்னிக்கணுங்க. நான் இதை சொல்றது உங்களுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரி அவங்களை குறித்து கூட சொல்ல, உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட, your family as a unit, you must forgive one another. சபையும் ஒரு குடும்பம் தான். சபையில மூஞ்ச திருப்பி கொள்ளக்கூடாது. ஒருவர் பேர்ல உங்களுக்கு ஏதாவது வேதனை இருந்துச்சுன்னா அதை நீங்க தீர்த்து கொள்ளணும், மன்னிக்கணும். அதை நீங்க மனசுல வச்சு கசப்பாடு வாழக்கூடாது. ஆறாவது, be compassionate towards them. be compassionate. மனதுருக்கத்தோடு பேசணும், எரிஞ்சு விழுவாதுங்க. சில பேர் வேலையில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், வீட்டுக்கு அப்படியே எரிஞ்சு கொட்டுவாங்க, அப்படியே எரிஞ்சு கொட்டுவாங்க. கணவர் மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, மனைவி கணவர் மேலே, பிள்ளைகள் மேலே, ஒருவருக்கு ஒருவர் மேலே அப்படியே எரிஞ்சு கொட்டுவாங்க. எதை சொன்னாலும் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படியே அப்படியே ஒல்கின்னு அப்படியே பர்ஸ்ட் பண்ணோம். இட்ஸ் நாட் ரைட். ஹவு கேன் there be a healthy family? ஒருவருக்கு ஒருவர் இப்படி பேசினா உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும். சில பேர் வாயிலிருந்து வர வார்த்தையை அப்படி தூஷணமாக பேசுவாங்க, அப்படியே ஒரு மரியாதை இருக்காது. கணவர் மேலே ஒரு மரியாதை, மனைவி மேலே ஒரு மரியாதை, பிள்ளைகளுக்கு கனம் ஒன்றுமே இருக்காது. ஏழாவது, love them because they are your family given to you by God. அவர்கள் நீங்கள் நேசிக்கணுங்க. நேசிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, நேசிக்கணும். இது கட்டளை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னித்தது போல பிறரை நீ மன்னிக்கணும். நான் உன்னை நேசிக்கிறது போலவும் நீ பிறரை நேசிக்கணுமா இல்லையா? ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம் சொல்றோம், பிறரை நேசிக்காம நம்ம இருந்தா அது மாயத்தனம் இல்லையா? we must love. எல்லாரையும் நேசிக்கிறோம். கூட பிறந்தவர்களை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, கட்டின மனைவியை, கணவரை நம்ம நேசிக்காம போயிட்டோம்னா we have failed. difficult. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது, நான் என்ன அதை கடந்து போயிருக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. அதான் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாருல. முடியாதுன்னு இல்லைங்க, அது கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா, இன்டென்ஷனலி ட்ரை பை த லவ் ஆஃப் காட், ஜெபம் பண்ணுங்க. கஷ்டமா நான் சொல்கிறேன், ஜெபிங்க, வேதாகமத்தை படிங்க, உங்கள் போதகர்கிட்ட பேசுங்க, ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்க, அன்பால பாருங்க, அருவருப்பா பார்க்காதுங்க, மன்னிங்க, அந்த கசப்பை விட்டுருங்க. உங்க வாழ்க்கை அப்படியே பூக்குங்க. It becomes so beautiful. மூன்றாவது பாயிண்ட் பார்ப்போமா? கொலோசியர் 3:16 வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Strive for peace with one another. நீங்க சமாதானத்தை பின்பற்றுபவர்களாக வாழணுங்க. சமாதானத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நீங்க முயற்சி செய்யணுங்க. அதுதான் இங்க நம்ம கொலோசியர் 3:15 நம்ம வாசிச்சோம். And let the peace of Christ rule in your hearts, since as members of one body you were called to peace and to be thankful. அந்த மாதிரி ஒரு நபர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் தெரியும் அவரை, ஆனால் முகமுகமாக பார்த்ததில்லை. ஆனால் நம்மளுடைய சபைக்கு அவர் ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய சபையில் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக
இந்த COVID-19 வந்த காலத்திலிருந்து இந்த சர்க்கிட் பிரேக்கெல்லாம் வந்தது. இப்பெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த சர்க்கிட் பிரேக்கெல்லாம் தாண்டிய பிறகு இந்த ஆன்லைன் சர்வீஸை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கொயர் நம்ம ஆரம்ப பாடலும் நம்ம முடிவு பாடலும் நம்ம சின்ன பிள்ளைங்கள பாடியிருந்தாங்க. அந்த கொயர் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், பிரதர் சேம். அவர் வந்து அருமையாக இவங்களுக்கு அந்த கார்ட் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து எப்படியா அது அழகாக அந்த பார்ட்ஸ் பை பார்ட்ஸாக பாட வச்சு அதை அப்படியே கொண்டு வருவாங்க. ஆனால் அதை மிக்சிங் பண்ணுறது வந்து பிரதர் சேம் இல்லை. அதை மிக்சிங் பண்ணுறது இந்த சகோதரன் இமானுவேல் தியாகஸ்வரன் என்று இவர் வந்து ஒரு அருமையான பியானிஸ்ட், நல்ல குணமுள்ளவர், ரொம்ப சந்தோஷமாக எல்லார் மத்தியிலும் ரொம்ப சமாதானமாக வாழக்கூடிய ஒரு சகோதரன். அவங்க பெற்றோர்கள் இடத்திலும் அவரை தெரிந்தவர்கள் இடத்திலும் எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன் அவரை பற்றி. அருமையான ஒரு ஆள். நம்முடைய குவாயருடைய மிக்சிங் எல்லாவற்றையும் இந்த வாலிபன் இவர் தான் செய்வார். இந்தியாவில் சபைகளிலும் சிங்கப்பூர் ஒரு சில சபைகளிலும் அவர் வந்து விளையாடி இருக்கிறாரு பியானோலாம். அருமையாக அவர் பியானோ விளையாடுவார், அருமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவார். நம்ம சபைக்கு அவர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கேருந்து அனுப்புவார் சேமு. அங்கிருந்து அவர் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு அனுப்புவார். ஹவ் வண்டர்ஃபுல் மேன் ஹி இஸ். சரியான ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இமானுவேல் தியாகஸ்வரன். அவர் எல்லாரோடைய ரொம்ப சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்ந்த, பெற்றோர்கள் ரொம்ப நேசித்த ஒரு மகன் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு சாவுக்கு போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் போய் ராத்திரி அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட டிரைவரோட வந்து காடியில் வந்துட்டு இருந்திருக்காங்க. வரும்போது ஒரு விபத்து உண்டாகி அவங்க அப்பா அவங்க அம்மா அவரும் 3 பேரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. They died. It was a shock for many people, for all his friends, for Sam, even for me. Such a young man, அருமையான ஒரு வாலிபன், நல்ல தாளந்து உள்ள அருமையான ஒரு வாலிபன், கர்த்தருக்குள் வாழ்ந்த ஒரு வாலிபன். அந்த சகோதரனை குறித்து எல்லாரும் நல்ல அருமையான சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் போன மாதம்தான் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்து கேள்விப்பட்டேன். எவ்வளவோ வாழ அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனால் திருடனை போல் வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி மரணமும் திருடனை போல் அவரையும் அவருடைய பெற்றோரையும் சந்தித்தது. இவங்க குடும்பத்திலே 3 பேர் தான். 3 பேரும் அந்த ராத்திரியில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. இட்ஸ் a very sad thing, ஆனால் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம சரீரப்புறமாக சிரித்து கொண்டு இல்லை கசப்பாட நம்ம வாழலாம், எப்படி வேணால் நம்ம வாழலாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. மரணத்துக்கு வயது கிடையாது, தாளந்து கிடையாது, அனுபவம் கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் பார்க்காது. அது வரும் நேரத்தில் அது நம்மளை சந்திக்கும். சந்தித்த பிறகு ஐயோயோ சமாதானமாக இல்லையே, அருமையாக பேசலையே, கசப்போடு இருந்தேனே, என் அன்பை வெளிப்படுத்தலையே என்று நம்ம வருந்தினால் டூ லேட். இட்ஸ் பிகம்ஸ் டூ லேட். வராது திரும்பி. இவர்கள் 3 பேரும் ஆண்டவருக்குள் ஆழமாக இருந்தவர்கள், கர்த்தரோடு இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க கர்த்தரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மத்தியில் யாருக்காவது மன வருத்தம் இருந்ததுன்னா, சமாதானமாக போகாமல் இருந்தால் டுடே தே வில் பி இன் ரிக்ரெட்ஸ். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு உங்கள் தாய் தகப்பன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகளை
நீங்கள் சேரிஷ் பண்ணாட்டி we never know what will happen tomorrow, right? We pray nothing will happen. ஆனால் ஏதாவது ஒரு விபத்து சூழ்நிலை சந்தித்தால், so you don't have tomorrow, you have today. இந்த நாள். அதனால தான் பவுல் 14வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, படிங்க 14. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். Above all this, put on love, which binds everything together in perfect harmony. Put on love, brothers and sisters. Put on love. So do you want to live in peace and happiness with your loved ones? சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல, குடும்பத்தினர்கள் இடத்துல நீங்கள் வாழணும் ஆசைப்படுறீங்களா? அது முடியுங்க. இன்னைக்கு அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். முதலாவது, don't allow ungodly nature to control you. Throw them away. ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களும் குணாதிசயங்களும் வெறுப்புகளும் கோபமும் மன்னிக்க முடியாத தன்மைகளும் உங்களிடத்தில் அது உங்களை ஆட்கொள்ளாத படிக்காத வீசுங்க. இரண்டாவது, allow godly nature to fill you. Keep them close to you. ஆண்டவருடைய கனிகள், அவருடைய நற்குணங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள நிரப்ப நீங்கள் வகை தேடி அதை வளர்த்து கொள்ளுங்க, அதை நெருக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கடைசி, strive to live in peace with one another. ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ நீங்க முயற்சி செய்யணுங்க. intentionally do it. உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது என்னோட கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? I want to let go என்று நீங்க சொன்னீங்கன்னா, I want to forgive, I want to change என்று சொன்னீங்கன்னா என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த மன வருத்தத்தோடு கசப்புகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, மனைவிகள் கணவர்கள் மேல் வெறுப்பும், கணவர்கள் மனைவிகள் மேல் வெறுப்பும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வெறுப்பும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் வெறுப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே தேவனே, இப்பொழுது ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அப்பா எனக்கு இது வேணாம், என் மனைவியை நான் மன்னிக்கணும், என் கணவரை நான் மன்னிக்கணும், இது உங்களுக்கு உகந்தது இல்லை, என் பெற்றோர்கள் செய்ததை நான் மன்னிக்கணும், என் பிள்ளைகளை நான் மன்னிக்கணும், அவர்கள் பேசின வார்த்தைகளை மன்னிக்கணும் என்று அவர்கள் கதறினார்கள் என்றால் ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய பரிசுத்த ஆவியால் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய கரிசனையும் உம்முடைய தொடுதலும் இருந்து இப்பொழுது ஆண்டவரே அந்த பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. அந்த பாவ ஜீவியத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும் இப்பொழுது ஆண்டவரே. எந்த ஒரு பாவமும் அவர்களை கட்டுக்குள் வைத்திருக்காத படிக்கு, எந்த ஒரு கசப்பும், எந்த ஒரு வெறுப்பும், மன்னிக்க முடியாத தன்மையும், எந்த ஒரு கசப்பான அனுபவமும் இவர்களை ஆட்கொள்ளாத படிக்கு இயேசுவின் நாமத்தில் உடைச்சு ஒரு விடுதலையை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெற்றியாக வாழக்கூடியவர்கள் ஆண்டவரே. அந்த கட்டை உடையும் ஆண்டவரே. சமாதானத்தை இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஊதும் ஆண்டவரே, அவர் குடும்ப வாழ்க்கையில ஊதும் ஆண்டவரே. மனிதன் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, நீர் கொடுக்கக்கூடிய சமாதானம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகள் உடைய உறவுகள் சீர்பொருந்த ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியோட உறவுகள் சீர்பொருந்த ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை இன்னும் ஒத்துமையாக வளர ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீரே இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், உம்முடைய ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. இவர்களே நீர்
வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். தேவனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியை அனுப்பி தேவனே அவர்களுடைய குடும்பத்திற்குள் முக்கியமாக ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, ஒரு சில குடும்பங்கள்ல உம்மை அறியாத பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள், உம்மை மறுதலிக்கிற பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே இவ்வளவோ ஒரு சிக்குக்குள் இருக்கும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமாதானம் அந்த குடும்பத்தையும் தொட ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே நீர் உம்முடைய தெய்வீக வல்ல கரத்தால தொட்டு ஒரு விடுதலைக்குள் கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை ஊதும் ஆண்டவரே. உம்மால கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. தேவனே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரிசனையும் உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்க ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையிலும் அற்புதத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 014-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் அறிவிப்புகளை பார்ப்போமா? 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சிங்கப்பூர் பேராயத்துக்கு ஒரு புது பேராயர் பதவி அவர் ஏற்றுக்கொள்வார். அவர்தான் ரெவரண்ட் கேனன் டாக்டர் டைட்டஸ் சுங். சிங்கப்பூருக்கு 10வது பேராயராக இவர் பதவி ஏற்றுக்கொள்வார். 4 மணி சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரலில் இந்த ஆராதனை நடைபெறும். ஆனாலும் இந்த COVID-19 சூழ்நிலை, phase 2 சூழ்நிலைனால நம்ம சேர்ந்து கொள்ள முடியாது. இந்த நாட்களில் யூடியூப் வாயிலாக நம்ம லைஃபாக இதை நம்ம பார்க்க முடியும். we can see and watch at your own convenience in your homes. 4 PM next week, 18ஆம் தேதி, on the 18th of October, the live installation of our Bishop Designate Reverend Canon Dr. Titus Chung, who will be installed as our 10th Bishop of Singapore. அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபித்து இந்த கனமான பொறுப்பில் அவர் வரப்போகிறார். அவருடைய ஊழியத்துக்கு நாம் ஜெபம் செய்வோம். அடுத்ததாவது அக்டோபர் 31ஆம் தேதி நம்முடைய பேராயத்தின் உபவாச ஜெப நாள், டயசிசன் டே ஆஃப் பிரேயர். 10:30 மணியிலிருந்து 12 மணி ஜூம் வாயிலாக இது நடைபெறும். யூஸ்வலாக நம்ம சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரலில் நம்ம எல்லா சபைகளும் சேருவோம். ஆனால் இந்த வருஷம் மறுபடியும் இந்த phase 2 COVID-19 சூழ்நிலைனால நம்ம அனைவரும் சேர முடியாத ஒரு பட்சத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜூம் வாயிலாக நாம் சேரலாம். இந்த கோட், இந்த ஜூம் கோட் நம்மளுடைய churchoftheepiphany.sg
நம்ம வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா 31ஆம் தேதி சரியாக 10:30 மணி காலையில் அது அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளலாம். இந்த ஜெபம் என்னவென்றால் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதலாவது ஆங்கில சபை உள்ளவர்கள், தமிழ் சபையில் உள்ளவர்கள், சீன சபையில் உள்ளவர்கள். இந்த லிங்க் நீங்கள் பார்க்க போகிற இந்த நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய தமிழ் சபைகள் 10 தமிழ் சபைகள் ஒன்றாக சேர்ந்து ஜபிக்கிற ஒரு நாளாக காணப்படும். ஸோ மறந்துடாதுங்க, 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் எங்களோடு சேர்ந்து நம்ம சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் முக்கியமாக தேசத்துக்கும் நாம் ஜெபம் செய்வோம். பிறந்த நாள் வாழ்த்துக்களும் திருமண நாள் வாழ்த்துக்களும் பார்ப்போமா? இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உம்முடைய அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் தேவனே, இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களுடைய போகையிலும் வருகையிலும் நீர் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே இன்னும் மேலும் மேலும் இவர்களை உம்முடைய ஊழியத்துக்கென்று நீர் பயன்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள் நீர் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? praise you Lord. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களோடு நீ இருந்ததுக்காக நன்றி, எங்களோடு நீ பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நேரமும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உமக்கு பிரதியாக இருக்க எங்களை ஆயத்தம் செய்தருளும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சந்தோஷமான குடும்பத்தில் களி கூறுபவராக இருக்கிறீர். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கணவர் மனைவி வாழ்க்கையிலும் பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் இருக்கத்தக்கவும் ஆண்டவரே நல்ல உறவுகள் சீர் பொருந்தவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடும் உம் குடும்பத்தோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் நின்ற மனமாக இறுதி பாடலை பாடி இந்த ஆராதனையை ஒரு முடிவு கொண்டு வருவோம். We'll see you next week. Bye bye. God bless you. Say
Amen.